வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் வக்ஃப் சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு ஆதரவாக பேசிய பாமக சட்டமன்ற குழு உறுப்பினர் ஜி.கே. மணி, வக்ஃப் சட்டத்திருத்தத்திற்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பாஜக சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதாக கூறினார். இதையடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி மத சுதந்திரம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் சட்ட திருத்தத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் இறுதியில் மதசார்பற்றவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். இன்று இஸ்லாமியர்களும் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள், இங்கே பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உணர்வை நடுவண் அரசு மதித்து இதை மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும் அல்லது கைவிட்டிருக்க வேண்டும். சில காலம் ஒத்திவைத்திருக்கலாம். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கிற அந்த அடிப்படையில் நடுவண் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் அதை திரும்ப பெற வேண்டும். தற்காலிகமாக பிஜேபி அரசு வெற்றி பெற்றிருக்கலாம். இறுதி வெற்றி இந்தியாவிலே மதச்சார்பற்ற சக்திகளுக்குத்தான் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபடுகிறது, உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி அமர்கிறேன்.